எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஸ்டடீஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் வரப்போகுது. 9/6/2024. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான். இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு. ரியலி சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பித்தா கூட போதும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் தான் ஆகும். நான் ஓவராலாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களே ஓனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோன், டேபு, அப்புறம் லேப்டாப், கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பெஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு. நான் வந்து அவங்க ரெகுலராக வந்து பண்ணிருக்கிறனால கொஞ்சம் குயிக்காக வந்து முடியலாம். ஓகேங்களா? ஒர்க் முடியலாம். என்னென்ன அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக மட்டும் ஓவராலாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று தேவைப்படுங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற தேவைப்படும். ரீசன்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்க அந்த ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்த டேட் அதுக்கான எழுதி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். நான் இது எதுவும் பார்த்து படிக்கலைங்க. நான் ஓவராலாக எனக்கு ஓகே ஒரு ஒரு சில விஷயங்களா இருக்கும்னு முக்கியமான விஷயங்களா இருக்கும்ல நினைவில், அதை நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்னேச்சர் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து உங்களோட இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்க சைன் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஸோ 10 to 20 KB திங்ஸ். ஓகே, இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி. ரிமைனிங் எல்லாமே நீங்கள் டேட்டா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் வந்திருக்கும். அதை ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, உங்களோட வந்து குவாலிஃபிகேஷன் எது வரைக்கும் அப்படிங்கிற அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதில் டேட்டா மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 10th அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து அதுக்கான ரிசல்ட் டேட்டு, அது மாதிரி 12th அதே போல தான். அதே மாதிரி நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான விஷயம், முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டட் எடுத்து வச்சுக்கோங்க. சில டைப்பிஸ்ட் ஸ்டெனோலாம் இருக்குது, அப்புறம் சிஓஎல்லாம் இருக்குது. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குதோ அது ரிலேட்டட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஓவராலாக ஓவர்வியூவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாமே அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் உங்கள் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஏதாச்சும் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி ஓகே சார் என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கூட உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே இருக்குங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதுமாதிரி டைம் வந்து ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட இப்போ நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் குயிக்காக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் சார் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப லாஸ்ட் டேட் சார் ரொம்ப இது அப்படிங்கிற பயம் பதட்டம் வேணாம். அந்த பதட்டம் இருந்தாலே அது ஒரு மாதிரி ஒரு ஒர்க் ஆகாது. நம்மள சொல்கிறேன் நான், ஒர்க் ஒரு மாதிரியா இருக்கும், டென்ஷன் வேணாம். ஜஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிருங்க. நோட்டிஃபிகேஷன் பேஜில் போங்க. அப்ளை ஆன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அது போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அப்படியே கொஞ்சம் இப்படி வாங்க. நான் ஃபோனில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அப்ளை நவுன் இருக்கும். அப்ளை நவுன் கூட போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து பயனாளர் குறியீடு, அப்புறம் கடவுச்சொல், அதாவது ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லைங்களா? ஒன் டைம் அது போட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து டக்குன்னு சொல்லி உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணாம். அது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணுங்க. ஓகே, ஸோ பண்ணிடலாம். ஓகேங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. அதே முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே போல் வந்து சார் எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டட் டிஎன்பிசி டால்ஃபிட்ட கால் பண்ணேன் சார், பட் அது போகலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. ஸோ பர்சனலாக நானுமே ஒரு டவுட்டுக்காக நான் பண்ணியிருந்தேன், பட் போகல. மேபி பிஸியாக இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சார் அப்படிங்கிற மாதிரியும், அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க. அது எப்படின்னு சொல்லி தெரிலங்க. அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.